என்னோட நேம் நந்தினி ஃப்ரம் சென்னை போரூர். இது எனக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 2022 என்னுடைய ஃப்ரெண்டு டெத் ஆயிட்டாங்க. சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க டெத்துக்கு போயிட்டு நான் பண்ண தப்பு என்னன்னா, குளிக்காம உள்ள வந்துட்டேன். சுடுகாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து நைட்டு நான் படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்டு இருக்கும்போது டைம் கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். அரை தூக்கத்தில் தான் இருந்தேன். என் காது கிட்ட வந்து ஏதோ கிளுகிளுப்பு சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. என்னடா இது சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், பார்த்தா ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் என் காலுக்கு நேராக நின்றுட்டு இருந்தது மூலையில். அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரல. அதையும் மீறி நான் என்ன பண்ணேன், அவங்க பேர் வந்து விக்கி. அவங்க பேரை சொல்லி நான் விக்கி அப்படின்னு நேமை சொல்லிட்டு எழுந்துக்கிறேன். அது என்னை ஃபோர்ஸாக தள்ளி விட்டு என் மேலே உட்காந்து அமுக்குச்சு என்னை போட்டு. பக்கத்தில் கபோர்டு இருக்கும் எங்கள் ரூமில். அந்த கபோர்டை தட்டுறேன், யாருக்குமே கேட்கல. தட்டுன்னு தட்டுறேன், கத்துறேன், யாருக்குமே கேட்கல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓம் நம சிவாயன்னு மட்டும்தான் சொன்னேன். அவ்வளோ வேகமாக என் மேலேருந்து அது எழுந்து ஜன்னலுக்காக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்தது. ஃபுல் ஏசி ஃபுல்லாக இருந்தது, கூலிங். ஆனால் உடம்பெல்லாம் எனக்கு வேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எழுந்து குலதெய்வத்தோட விபூதி வச்சார். அப்புறம் எங்கள் அப்பா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திட்டினார். இதனால தான் டெத்துக்கு போயிட்டா குளிச்சுட்டு உள்ளே வரணும்னு சொல்கிறது, குளிக்காமல் வந்தால் இந்த மாதிரி கண்டது உள்ளே வரும் அப்படின்னு சொன்னார்.